Hey guys, welcome to our channel. And இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, MFFல ரீசெண்டாக ஒரு $20K அக்கௌண்ட் எடுத்திருந்தோம். அதை வித்தின் 4 டேஸ்ல ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூவுமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எப்படி பண்ணன்றதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் MFFல எப்படி ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது, அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அதாவது ஃபேஸ் ஒன்னை பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் டூக்கு எப்படி நம்ம அப்கிரேட் ஆகிறது, இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா எப்பவும் போல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் கூகுளில் போயிட்டு myforex.com அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த வெப்சைட் வந்துடும். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் மை அக்கௌண்ட்னு இருக்குல்ல, அந்த இடத்துல ரிஜிஸ்டர்னு உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா நான் என்னென்ன ப்ராக்ரஸ் பண்ணணுன்றதெல்லாம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து என்னோட அக்கௌண்ட்டில் ஃபேஸ் ஒன்னை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி ஃபேஸ் டூக்கு அப்கிரேட் ஆனேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் எனக்கு நான் பே பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுப்பாங்க. ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே வந்து மெயில் ஐடிக்கு தான் வரும். என்ன சர்வர்ஸ் சூஸ் பண்ணணும், என்ன ஐடி, என்ன பாஸ்வேர்டு எல்லாமே நம்ம மெயில் ஐடிக்கு தான் வரும். ஓகேவா? ஸோ எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் $20,000 அக்கௌண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே போட்டிருக்கோம், எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலே இருக்கும். ப்ராஃபிட் டார்கெட்னு போட்டிருக்கல, $1,600. ஸோ ஃபேஸ் ஒன்னை கம்ப்ளீட் பண்ணணும்னா 8% ப்ராஃபிட் எடுக்கணும். ஓகேவா? எடுத்தால் தான் ஃபேஸ் ஒன் கம்ப்ளீட் ஆகும். நான் என்ன பண்ணியிருக்கேன், $1,622 வந்து வித்தின் 2 டேஸ்லேயே எடுத்துட்டேன். ஓகேவா? நமக்கு டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 42 டேஸ் இருக்கும் இங்கே வந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டேஸில் எடுத்தாலும் சரி, 1 டேல எடுத்தாலுமே சரி, மினிமம் 5 டேஸ் ட்ரேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நீங்கள் 1 டேல அக்கௌண்ட் வாங்கின அன்றைக்கே வந்து $1,600 எடுத்தாலுமே மினிமம் 5 டேஸ் ட்ரேட் பண்ணால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் மார்க்கெட், அதாவது உங்களுக்கு நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டை கொடுப்பாங்க, அடுத்த அக்கௌண்ட்டை கொடுப்பாங்க அப்கிரேட் பண்ணி. ஓகேவா? நான் இந்த 2 டேஸில் எடுத்துட்டேன். பேலன்ஸ் 3 டேஸ்மே வந்து சும்மா ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட், மைக்ரோ லாட்டில் ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஓகேவா? அவங்களுக்கு தேவை 5 டேஸ் ட்ரேட் பண்ணியிருக்கணும், அவ்வளோதானே தவிர்த்து நீங்கள் எல்லா டேஸுமே இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஓகேவா? நான் 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் பேலன்ஸ் 3 டேஸ்மே மைக்ரோ லாட்டில் சும்மா ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அப்படி போட்டு 5 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்குல்ல, அப்கிரேட்டட்னு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைட் நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ண உடனே அப்கிரேட்னு கேட்கும். அப்கிரேட் கொடுத்ததுக்கப்புறம், கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மெயில் ஐடிக்கு 2வது அக்கௌண்ட் வந்துடும். அதாவது ஃபேஸ் ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, $1,600 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அண்ட் அடுத்தாவது வந்து நீங்கள் ஃபேஸ் டூக்கான எவல்யூஷன் டூக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஐடி, பாஸ்வேர்ட் எல்லாமே அனுப்புவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான் எனக்கு வந்து 2வதாக வந்த அக்கௌண்ட். இதில் வந்து $20,000 தான் வரும். அதே $20,000 தான். இதோட ப்ராஃபிட் டார்கெட் வந்து $1,000. ஏன்னா ஃபேஸ் ஒன்க்கு வந்து 8% ப்ராஃபிட் எடுக்கணும். ஃபேஸ் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% ப்ராஃபிட் எடுத்தால் போதும். $20,000 வச்சு 5% ப்ராஃபிட், அதாவது $1,000 60 டேஸ் டைம் பீரியட் இதுக்கு. அதுக்கு வந்து 42 டேஸ் வந்து ஃபேஸ் ஒன்க்கு. இது வந்து ஃபேஸ் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 டேஸ் டைம் பீரியட் கொடுக்குறாங்க. 60 நாளில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூவை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நான் என்ன பண்ணேன், இதுவுமே 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஃபேஸ் டூவுமே. ஓகேவா? அதே போல் தான் 5 டேஸ் ட்ரேடிங் பண்ணியிருக்கணும். இதில் வந்து ஃபேஸ் டூ வந்து 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணேன். லாஸ்ட்டாக ஃப்ரைடேவும் ட்ரேட் பண்ணேன். ஸோ 3 டேஸ் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் வந்து சாட்டர்டே சண்டேஸ் மார்க்கெட் லீவில். ஸோ மண்டே டியூஸ்டே ஆல்மோஸ்ட் நான் ஒரு என்ட்ரி போட்டேன்னா எனக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ 5 டேஸ் ட்ரேட் பண்ணதாகிடும். ஸோ எவல்யூஷன் ஃபேஸ் டூவுமே கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து லைவ் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் வரும், கங்க்ராச்சுலேஷன் யூ கம்ப்ளீட் த எவல்யூஷன் ஃபேஸ் டூ அப்படின்ட்டு வரும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ என்னோட அட்ரஸ் ப்ரூஃப் கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்காக. ஓகேவா? சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு டாக்குமெண்ட் அனுப்புவாங்க. ஸோ அதை படிச்சுட்டு நம்ம சைன் பண்ணி அனுப்பணும். அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் 2 டேஸில் வந்து கேஒய்சி வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு லைவ் அக்கௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அதாவது $20,000 உள்ள லைவ் அக்கௌண்ட்டை நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. சேம் ரூல் தான் ஃபாலோ பண்ணணும். சேம் ரூல்னால் என்ன, இது வரைக்கும் நம்ம ட்ரா லிமிட்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இதெல்லாமே தான் ஃபாலோ பண்ணணும். இதே தான், இந்த ட்ரா லிமிட் எல்லாமே இதே தான், சேம் தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா விட்ரால் மட்டும் நீங்கள் வந்து 1 மந்த் ட்ரேட் பண்ணணும். அதாவது எவல்யூஷன் ஃபேஸ் 3 அதுதான். ஸோ இது வரைக்கும் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ மட்டும் தான் பார்த்தீங்க. ஃபேஸ் 3 அதுதான். ஸோ அந்த ஃபேஸ் 3ல பார்த்தீங்கன்னா 1 மந்த் தொடர்ந்து நம்ம ட்ரேட் பண்ணணும். 1 மந்த் தொடர்ந்துன்னு இல்லை, ட்ரேட் பண்ணியிருக்கணும். 1 மந்த் பண்ணதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறமா தான் வந்து பே அவுட் ரெக்வஸ்ட் வரும். இது இந்த இடத்துல இருக்குல்ல, ஸோ பே அவுட் ரெக்வஸ்ட் இது எனபிள் ஆகும், மேலே இருக்குல்ல இந்த இடத்துல. ஸோ இந்த பே அவுட் ரெக்வஸ்ட் வந்து எனபிள் ஆகும். ஸோ இது எனபிள் ஆனதுக்கப்புறம் இதுலேயே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன அட்ரஸ் டீட்டெயில், நம்ம கண்ட்ரியை சூஸ் பண்ணிவிட்டு
பிடிசியாக விட்ரால் பண்ண போகிறீங்களா, இல்லை இடிஹெச்சா, எதில் யூஎஸ்டிடியாக விட்ரால் பண்ண போகிறீங்களா அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ உங்கள் பிடிசி அட்ரஸ் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு விட்ரால் ரெக்வஸ்ட் வந்துடும். வித்தின் 74 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் 2 டேஸ்க்குள்ளே வந்துடும் விட்ராலுமே. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு உங்களுக்கு போனஸ்னு கொடுப்பாங்க. என்ன போனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதில் ஃபேஸ் 2ல் வந்து $1000 எடுத்தீங்களே, இதுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் போனஸ் கொடுப்பாங்க. ஆனால் ஃபேஸ் 1ல் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்களே டெமோ அக்கௌண்ட்டில், அதுக்கும் ஒரு போனஸ் மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் இந்த அக்கௌண்ட் வாங்க ஃபீஸ் பே பண்ணீங்கல்ல, எக்ஸாம்பிள் ஒரு $150 பே பண்ணீங்கன்னா கூட வந்து ஒரு $20 $30 போட்டு அவங்க நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம பே பண்ண ஃபண்டும் ரீஃபண்ட் ஆகிடும், அண்ட் எக்ஸ்ட்ரா போனஸுமே கிடைக்கும். ப்ளஸ் நம்ம அந்த 1 மந்தில் ட்ரேட் பண்ண ப்ராஃபிட்டுமே விட்ரால் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட் மந்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் கொடுப்பாங்க பே அவுட். 2 வீக்ஸ் ஒன்ஸு பே அவுட் ரெக்வஸ்ட் இது வந்து எனபிள் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம விட்ரால் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் $20,000 அக்கௌண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த $20,000ல் $1,000 இன்னைக்கு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்றீங்க. ஓகேவா? அந்த $1,000, அதாவது 20,000 அக்கௌண்ட்டில் வந்து $1,000 ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஸோ அந்த $1,000 நான் ப்ராஃபிட் பண்ணது தானே, அதை லாஸ் பண்ணாலுமே வந்து என் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடுமா? ஏன்னா டெய்லியோட ட்ரா லிமிட் வந்து $1,000 தானே. ஸோ நான் எடுத்த ப்ராஃபிட்டை $1,000 லாஸ் பண்ணாலுமே என் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. அது மாதிரி ஆகாது. ஓகேவா? நீங்கள் இன்றைக்கி எடுத்த $1,000 ப்ராஃபிட் வந்து எப்போ ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் உங்களோட ஸ்டார்டிங் பேலன்ஸில் ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி எடுக்கிற ப்ராஃபிட் இன்றைக்கே நம்ம லாஸ் பண்ணோன்னா அது ஆட் ஆகாது. ஸோ அது வந்து நம்மளோட ட்ரா லிமிட்டில் எஃபெக்ட் ஆகாது. இன்றைக்கி எடுக்கிற ப்ராஃபிட் எப்போ ஆட் ஆகும்? நெக்ஸ்ட் டேல தான் ஆட் ஆகும். ஸோ அப்போ நம்ம எப்போவுமே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நீங்கள் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த டெர்மினல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே காட்டும் டேவோட ஸ்டார்டிங் பேலன்ஸ். அதுதான் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். 21,000ல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோட ட்ரா லிமிட் உங்களுக்கே தெரிஞ்சிடும். 21ல் ஆரம்பிக்கணும், $1,000 போச்சுன்னா அதாவது 20,000. ஓகேவா? $20,000ல் $1 $2 கம்மியானாலுமே அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். அது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ அதை பார்த்துருவோம். ஓகே, நம்ம அக்கௌண்ட் பாஸ் பண்ணிட்டோம்னா என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்குன்றதை முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என் அக்கௌண்ட்டை காமிச்சே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட்டை வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒன்றுமே கிடையாது. அந்த myforex1.com உள்ள போன உடனே ப்ரோக்ராம்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி எவல்யூஷனை கிளிக் பண்ணுவோம். ஸோ இந்த எவல்யூஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன அக்கௌண்ட் சைஸ்ன்றதை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? என்ன $5,000 வேணுமா, 10,000, 20,000, 50,000, lakh, 2 lakh, 3 lakhs வரைக்குமே இருக்குது. ஓகேவா? எல்லாத்துக்கான ஃபீஸுமே கீழே போட்டிருக்கு பார்த்தீங்களா, ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து இந்த $50 $49 நான் ஃபீ பே பண்ணுறேன்னா, நான் அக்கௌண்ட் பாஸ் பண்ணி அந்த 1 மந்த்து சொன்னல 2 ஃபேஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் லைவ் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அந்த 1 மந்த்து முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு பே அவுட் எனபிள் ஆகும். அப்போ நான் வந்து இந்த ரீஃபண்டபிள் ஃபீஸுமே எனபிளுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபீஸ் வந்து ப்ராப்ளம் கிடையாது. நம்ம பாஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அண்ட் ஒரு அக்கௌண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த டெய்லியோட ட்ரா லிமிட், ஓவரால் ட்ரா லிமிட் இதை பார்க்கணும். ஓகேவா? டெய்லி வந்து $5,000 வந்து $250 வந்து டெய்லி ட்ரா லிமிட், ஓவரால் வந்து $600. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு எனக்கு வந்து $5,000 அக்கௌண்ட் வேணும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதை செலக்ட் பிளான் கொடுத்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ரூலை பார்த்துட்டு வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததே தான் 5% ட்ரா லிமிட் டெய்லி, அதாவது 24 hours பார்த்துக்கோங்க. 12% ட்ரா லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக அந்த அக்கௌண்ட்டில் 12%க்கு மேலே போகக்கூடாது. அண்ட் 8% தான் ஃபேஸ் 1 பாஸ் பண்ணணும். ஃபேஸ் 1 பாஸ் பண்ணுறதுக்கு 8% ப்ராஃபிட் பண்ணணும். அண்ட் ஃபேஸ் 2 அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு 5% பண்ணணும். அண்ட் ஃபேஸ் 1 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலுமே சரி, மினிமம் 5 நாள் ட்ரேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நீங்கள் 1 டேலே வந்து 8% ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே 5 நாள் கண்டினியூவான இல்லை, 5 நாள் ட்ரேட் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். ஸோ ட்ரேடிங்க்கு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்க்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. நீங்கள் நியூஸ் பேஸ்டு எதை பேஸ் பண்ணி என்ன ட்ரேட் பண்ணுங்கள், அவங்களுக்கு தேவை ப்ராஃபிட். அவ்வளோதான். ஓகேவா? இது மட்டும்தான். இதில் வந்து வர ப்ராஃபிட் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 85% கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 70, 75 அந்த மாதிரி போகும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் 85 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக எடுக்க உங்களோட அக்கௌண்ட் சைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நீங்கள் ஒரு 2-3 months நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது 5,000லேருந்து ஒரு 20%, 30%ன்ற மாதிரி ஏற்றிக்கிட்டே போவாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட் சைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த $5,000 அக்கௌண்ட் எடுக்கிறோம் அப்படின்னீங்கன்னா இந்த செலக்ட் பிளான். ஓகேவா? இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு நெக்ஸ்ட் டெர்மினல் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை வந்து MT5ல யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை MT4ல யூஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. ஸோ எனக்கு MT5 ஓகே அப்படின்னு நான் கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுக்குறேன்.
அக்கௌண்ட் ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஃபீ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலில் ஏதாவது கூப்பன் இருக்கான்னு கேட்கும். ஆட்ஸ் கூப்பன் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கூப்பன் ஆட் பண்ணி டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரொசீட் டு செக் அவுட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, செக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டெர்மினல் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டைம், லாஸ்ட் டைம், இமெயில் ஐடி, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் போடணும். ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவராலாக வந்து நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் காமிக்கும். $49 வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, இல்லை பிட்காயின், கிரிப்டோஸா அப்படின்னு கேட்கும். நீங்கள் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஆக்சஸ் இருந்தால் மட்டும் பே ஆகும். இல்லைனா ஓடிபி வரைக்கும் போகும், அப்புறம் பேமெண்ட் வந்து டிக்ளைன் ஆகிடும். ஓகேவா, ஸோ பேமெண்ட் டெபிட்டே ஆகாது உங்கள் அக்கௌண்ட்டில். உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஆக்சஸ் இருந்தால் மட்டும்தான். அது இல்லைன்னா போயிட்டு நீங்கள் நெட் பேங்கிங் மூலிமா போய் ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது தெரியல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பிட்காயின், யூஎஸ்டிடி இதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, அதை கிரிப்டோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அண்ட் இந்த செக் பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணிடுங்க. ஓகேவா, டிக் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா என்ன கரன்சி சூஸ் பண்ண போகிறீங்க, அதாவது பிடிசியா, யூஎஸ்டிடியா, இல்லை எல்டிசி, அதாவது லைட் காயினா அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த கரன்சியோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களோட பினான்ஸோ என்ன ஆப் வச்சுருக்கீங்களோ அதில் போயிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா ரிசீவ் ஆனதை உடனே வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு மெயில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஐடி பாஸ்வேர்டு அனுப்பிடுவாங்க. ஐடி பாஸ்வேர்டு அனுப்புனதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த டெர்மினல் ஓப்பன் ஆகும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்குல்ல, அது கீழே வந்து உங்களோட ஐடியோட நம்பர் காமிக்கும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய ப்ராஃபிட்லாம் இவ்வளோ அப்படின்ற டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் தான் காட்டும் எல்லா டீட்டெயில்ஸுமே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எடுக்க வேண்டியது ப்ராஃபிட் மட்டும்தான். அந்த $1,600 $20,000 இருக்குன்னா 8% 1,600. நீங்கள் என்ன அக்கௌண்ட் வாங்குறீங்களோ அதில் 8% ப்ராஃபிட் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு. ஓகேவா, ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேர் டவுட்ஸும் இருந்தது, கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.